அவ்விசுவாசிகளுடன் விசுவாசிகள் அப்படின்னா என்ன? சேராதுன்னு சொல்லல, வேலைக்கு போகாதுன்னு சொல்லல, கவனிங்க, அவங்களோட கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இதை பிணைப்புன்னு சொல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தோடு உங்களுடைய எண்ணம் போய் ஒன்றுவிடக் கூடாது அப்படின்றது தான் இந்த போதனை தான், இல்லையா? அவங்கள மாதிரி நீங்க மாறிடாதீங்க பழக்கத்துல. அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்றது, வேலை செய்யற இடத்துல சொல்லிதான் ஆகுறாங்க, செஞ்சுதாகணும். அதான் சொல்றாரு, என்ன, ராஜாவை எதிர்த்து அவன் எவனா இருக்கட்டும், இல்ல 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 நான் உன் கூட தான் இருக்கேன், அதனால நீ செய்யறத நான் செய்யணும்னு என்னை கட்டாயப்படுத்தாத, வற்புறுத்தாத. உன் எண்ணத்தோட என் எண்ணம் ஒன்றுவிடக் கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமா தவிர, கவனிங்க. அதனால பாருங்க, வேலைக்கு போறீங்க 10 பேர், வேலை சம்பளம் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்குன்னு தனி காசு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குடிக்கலன்னா காசை வாங்கிக்க. அதுக்காக இல்ல இல்ல எங்க கூட வந்துட்டேன் என்ன பண்ணிதான் ஆகணும், அந்த எண்ணங்களோடு ஒன்றி விடாதீர்கள், பிணைந்து விடாதீர்கள். அதை தான் இங்க சொல்ல வராரு, இல்லையா? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார்கள். இதுதான், ஒன்றி போயிடாதீங்க, இணைஞ்சிடாதீங்க அவங்களோட போய். உங்க பழக்கத்துல, அவங்க எண்ணங்களில் உங்களை போய் ஒட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்தா கூட கவனிங்க, அவங்களுடைய தேவன் யார், ஆபிரகாமின் சந்ததிகள் யார் என்பதை பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் என்ன பண்ணோம், தகப்பன்மார் சொல்லி கொடுக்கணும். நீ ஸ்கூல்ல இருந்தாலும் கவனிங்க, நீ வேற, ஆபிரகாமின் சந்ததி, உன் கலாச்சாரம் வேற. அவங்களோட நண்பனா இரு, ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை உனக்குள்ள என்ன பண்ணிடாத, வர வைத்து கொள்ளாத. அதை தான் இங்க பிரசங்கம் பண்றாரு. அதனால நம்பாளுங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனோட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரையா பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் இங்கே தான் இருந்தார், உலகத்துல தான். அவர் சொல்ல வர நெறிமுறைகள் வேற. சொல்லிட்டு கவனிங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும். ரட்சிக்கப்பட்டவனவ ஒளின்றாரு, ரட்சிக்கப்படாதவனவ இருள்ன்றாரு. ரட்சிக்கப்பட்டவன நீதின்றாரு, ரட்சிக்கப்படாதவனவ. ஏன்னா அவனுக்குள்ள அநீதியான காரியம். அதனாலதான் சடுதிய உன் ஆவியை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா உன் ஆவி ஆண்டவருடைய ஆவி, அதிலிருந்து என்ன புறப்படட்டும், உலகத்துக்கு பாவிகளுக்கு மனம் மாறுவதற்கு ஜீவ நதி புறப்படட்டியா. அதனால நான் சொல்றேன், போய் அவங்களோட வேலைக்கு போங்க, வேணாம்ல. அவங்களோட தேவையில்லாம உட்காந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சரக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஏற்றிட்டு வந்துடாதீங்க. அதையும் சொல்றாரு. சொல்லிட்டு கவனிங்க, 15 சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது. கிறிஸ்துவனாரு, ரட்சிக்கப்பட்டவனவ இயேசு சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவேன்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்துவே. ரட்சிக்கப்படாதவன் சொல்றாரு பேலியாளுன்னே சொல்றாரு. பேலியாளுன்னா என்ன, பிசாசே அப்படின்னு. அதனாலதான் இங்க இருக்கிறோம், கவனிங்க, இங்க வாழ்றோம். நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கேன். என் வயசுல நிறைய பேர் கூட நான் சேரணும்னு விரும்பலாம், எல்லாம் பண்ணலாம், சுத்தணும்னு ஆசைலாம் இருக்கு. ஆனாலும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழுகிறோம், தேவனுக்காக வாழுகிறோம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை தேசத்திற்கு காண்பிப்பதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.